வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட தகராறில் மனைவியை பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயன்ற பொழுது மகள் உயிரிழந்த துயரச் சம்பவம். தந்தையை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் நித்யானந்தாவிற்கு சிலை அமைத்து கும்பாபிஷேகம் செய்த நபர் ஆச்சரியத்தோடு பார்த்த பொதுமக்கள். புதுவையில் கொண்டாடப்பட்ட மாவீரன் அழகுமுத்து கோணி 265வது குருபூஜை விழா. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கணவன் மனைவிக்கு இடையான தகராறில் மனைவியை பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயன்ற பொழுது மகள் உயிரிழந்த சம்பவத்தில் தந்தையை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி உழவர்கரை கான்வென்ட் வீதியை சார்ந்தவர் ஆரோக்கியநாதன் என்கின்ற சங்கர் ஆட்டோ டிரைவராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி மறியல் லூர்தியா. இவர்களுக்கு பிரான்கோ என்ற மகனும் லூர்தி மேரி என்ற மகளும் உள்ளனர். லூர்தி மேரி தனியார் பள்ளியில் +2 படித்து முடித்துள்ளார். இதற்கிடையே 8ஆம் தேதி அதிகாலை வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மறியல் லூர்தியா, லூர்தி மேரி ஆகியோர் உடலில் தீப்பற்றி எரிந்து அலறியடித்தனர். அப்போது வீட்டில் மற்றொரு அறையில் இருந்து ஆரோக்கியநாதன் தனது மகன் பிரான்கோ மற்றும் அக்கம் பக்கத்தினர் உதவியோடு அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் சிகிச்சைக்கு பலனின்றி லூர்தி மேரி பரிதாபமாக உயிரிழந்தார். மறியல் லூர்தியாவிற்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து சந்தேகமடைந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரோக்கியநாதனுக்கும் மூலகுளத்தை சார்ந்த வேறொரு பெண்ணுடன் 10 ஆண்டுகளாக தொடர்பு இருந்ததும் தெரிய வந்தது. கணவன் மனைவிக்குள் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவத்தன்று தனது கள்ளக்காதலுக்காக இடையூறாக இருந்த மனைவியை கொலை செய்வதற்காக 8ஆம் தேதி இரவு அறையில் தூங்கிக் கொண்டிருந்த மனைவி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார். அப்போது மனைவியின் அருகில் படுத்திருந்த மகள் லூர்தி மேரி மீது தீ பரவியது. இதில் பலத்த காயமடைந்த லூர்தி மேரி உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து சந்தேக மரணத்தை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் ஆரோக்கியநாதனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அழகுமுத்துக்கோன் 265வது குருபூஜை விழா. ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன் அவர்களின் 265வது குருபூஜை விழா மாவீரன் அழகுமுத்துக்கோன் அறக்கட்டளை சார்பில் அதன் தலைவர் மணிமாறன் தலைமையில் ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மற்றும் மகளிர் மருத்துவமனை எதிரே நடைபெற்றது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அழகுமுத்துக்கோன் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு சிறப்பு பூஜை செய்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் முகக்கவசம் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ராஷ்டிரிய ஜனதள தலைவர் சஞ்சீவி, யாதவ முன்னேற்ற சங்க தலைவர் ரவி, செயலாளர் மூர்த்தி, ஆசிரியர் சீனு மோகன்தாஸ், சட்ட ஆலோசகர்கள் சசிபாலன், கோகுல கிருஷ்ணன், யாதவ் திருப்புர சுந்தரி மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் அருள்முருகன், ராம்குமார், ராமஜெயன், மாரி, பாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுவை மாநில ஓவியர் மன்றம் சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் சபாநாயகர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் ஓவியர் பெருமன்றம் சார்பில் ஓவிய போட்டி, தமிழ் அறிஞர்களுக்கு விருது வழங்கும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து தமிழ் அறிஞர்களுக்கு விருதுகளும் வழங்கி கௌரவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் மற்றும்
மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஓவியர் மன்ற தலைவர் இபீர் செய்திருந்தார். ராதி அறக்கட்டளை சார்பில் பந்தன் அந்தாதி என்கின்ற நூல் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி சுப்பையா நினைவில்லத்தில் ராதி அறக்கட்டளை சார்பில் அரங்க நடராசர் எழுதிய ஔவையார் வழங்கிய பந்தன் அந்தாதி நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ராதி அறக்கட்டளை நிறுவனர் தேவதாஸ் தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை குருமம்பேட் பாண்லேபாள் பண்ணை அருகே உள்ள நித்யானந்தாவிற்கு சிலை அமைத்து அபிஷேகம் செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுவை மாநிலம் குருமம்பேட் பாண்லேபாள் பண்ணை அருகே உள்ள தமிழக பகுதியான பெரம்பை ஐஸ்வர்யா நகரில் நித்யானந்தாவின் சீடரான பாலசுப்ரமணியன் என்பவர் மலேசியா முருகன் கோவில் போல இங்கு கோவிலை கட்டி வந்தார். 27 அடியில் முருகன் சிலை பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்பட்டு இதற்கு 10 மலை முருகன் கோவில் என பெயரிடப்பட்டு இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதற்கிடையில் கோவில் உள்ளே நுழையும் பொழுது 18 அடி உயரத்தில் நித்யானந்தா உருவம் கொண்ட பிரம்மாண்டமான சிலை உருவாக்கப்பட்டு 10 மலை முருகன் மற்றும் நித்யானந்தா உருவம் கொண்ட சிலைக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கண்ணில் கருப்பு துணி கட்டி கூட்டு நடவடிக்கை குழு தர்ணா இந்த சிலையை பார்த்ததும் போலீஸ் அதிகாரிகள், பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஏற்கனவே நித்யானந்தா சிவன் போல வேடம் அடைந்து கையில் சூலத்தோடு தோன்றிய காட்சியைப் போல இந்த சிலை இருந்தது. இது குறித்து கோவில் கும்பாபிஷேகம் செய்த சிவாச்சாரிகளிடம் கேட்டபொழுது இது சிவனின் மற்றொரு அவதாரமான கால பைரவர் சபதி சிலையை முழுமையாக வடிவமைக்கவில்லை என்றும் கூறினர். பின்னர் கோவில் நிர்வாகி பாலசுப்ரமணியன் அறைக்கு சென்று பார்த்தபொழுது அவர் அறை முழுவதும் நித்யானந்தா அவருக்கு ஆசி வழங்குவதும் நித்யானந்தா புகைப்படத்தை ஓவியமாக தீட்டி வைத்திருப்பதும் என்றும் நிறைய புகைப்படங்கள் இருந்தது. ஏற்கனவே நித்யானந்தா படங்களை வைத்து அவர் பூஜித்து வந்ததும் தெரிய வந்தது. பாதுகாப்பு பணிக்கு வந்த ஆரோவில் போலீசார் நித்யானந்தா சிலையை ஆச்சரியத்தோடு பார்த்தனர். அந்த சிலையின் முன் நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கும்பாபிஷேக அழைப்பிதழில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் பெயர்களும் இடம்பெற்றிருந்தது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கர், KSP ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் முதலமைச்சர், அமைச்சர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து பங்கேற்பார்கள் என்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் கூறினர். நித்யானந்தா சீடர் முருகன் கோவில் கட்டி அங்கு 18 அடியில் நித்யானந்தா சிலையை நிறுவி கும்பாபிஷேகம் செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுதேசி மில் அருகே பல்வேறு தொழிலாளர் அமைப்பு சார்பில் கண்ணில் கருப்பு துணி கட்டி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மின்துறை தனியார் மய எதிர்ப்பு கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் சுதேசி மில் அருகே தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு கூட்டு நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளர் பிரேமதாசன் தலைமை தாங்கினார். AIDUC அபிஷேகம், சேது செல்வம், INDUC சொக்கலிங்கம், ஞானசேகரன், AICCTU பழனி, ஆறுமுகம், CADU சீனிவாசன், முருகன், பெருமாள் மற்றும் LLF செந்தில், மணித், கோவிந்தராஜ், MLF வேதா வேணுகோபால், அரசு ஊழியர் சம்மேளன் ராதாகிருஷ்ணன், மின்துறை தனியார் மைய எதிர்ப்பு போராட்டக் குழு ஆலோசகர் ராமசாமி, தலைவர் அருள்மொழி, பொதுச் செயலாளர் வேல்முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கண்ணில் கருப்பு துணி கட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் புதுவை மின்துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியை அரசு கைவிட வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்பினர்.
புதுச்சேரியில் மீண்டும் குறைய தொடங்கிய கொரோனா தொற்று. கடந்த 24 மணி நேரத்தில் 54 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்று குறைய தொடங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியை சார்ந்த 45 நபர்களுக்கும், காரைக்காலில் 6 நபர்களுக்கும், ஏனாமில் 3 நபர்கள் என மொத்தமாக 54 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது 843 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை ஒட்டுமொத்தமாக 1,67,714 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் 1,64,909 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மேலும் சிகிச்சைக்கு பலனின்றி இதுவரை 1,962 நபர்கள் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை முன்பு ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் ஆம்புலன்ஸ் வண்டியை நிறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் வாகனங்களை சங்கம் வைத்து இயக்கி வருகின்றனர். இதில் புதிய ஆம்புலன்ஸை இணைக்க வேண்டுமென்றால் சங்கம் அனுமதி அளிக்க வேண்டும். இந்நிலையில் கோரிமேடு பகுதியை சார்ந்த ஒருவர் எந்த அனுமதியும் இல்லாமல் அங்கு ஆம்புலன்ஸ் இயக்கியதாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட பொழுது ஆட்களை வைத்து மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. அனுமதி இல்லாமல் ஆம்புலன்ஸ் இயக்கவரை கண்டிக்கும் வகையில் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் ஆம்புலன்ஸ் போட்டும் ஓட்டுநர்கள் தங்களது ஆம்புலன்ஸ் வாகனங்களை நடுரோட்டில் நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து கோரிமேடு போலீசார் உடனடியாக போக்குவரத்தை சரி செய்ய அவர்களை கலைந்து போக சொல்லினர். ஆனால் அவர்கள் கலையாததால் அவர்களை குண்டுக்கட்டாக அங்கிருந்து அகற்றி நிறுத்தி வைக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனங்களையும் போலீசார் அகற்றியதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம்புலன்ஸ் மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து அகற்றியதால் போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது. முதலிற்பட்டி தொகுதியில் ரூபாய் 2 கோடி மதிப்பில் சிமெண்ட் கான்கிரீட் வடிகால் வாய்க்கால் கட்டுவதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் முதலிற்பட்டி தொகுதியில் அமைந்துள்ள ஏரியின் உபரி நீர் போக்கு வாய்க்காலில் ரயில்வே பாலம் 97 ஈசிஆர் பாலம் மரப்பாலம் வரை சிமெண்ட் கான்கிரீட் வாய்க்கால் வடிகால் கட்டும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலையில் பூமி பூஜை நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பொலிவுடன் நகரம் மேம்பாட்டு நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி அருண், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி, கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், பொலிவுறு நகர மேம்பாட்டு நிறுவனம் முதன்மை தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சேர்க்கிள் ஸ்போர்ட்டிவ் பாண்டிச்சேரியின் சங்கம் சார்பில் மாநில அளவிலான செஸ் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியில் சேர்க்கிள் ஸ்போர்ட்டிவ் பாண்டிச்சேரியின் சங்கம் சார்பில் மாநில அளவிலான சதுரங்க போட்டி 8, 9, 10 ஆகிய 3 நாட்கள் நடைபெற்றது. இந்த போட்டிகள் நேற்று அண்ணா திடலில் தொடங்கியது. இந்த போட்டிகள் அனைத்து வயதினருக்கும் தனித்தனியே நடத்தப்பட்டது. அண்டர் 7 முதல் அண்டர் 17 வயது வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியே போட்டிகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சர்க்கிள் ஸ்போர்ட்ஸ் பாண்டிச்சேரி சங்கத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். முதலிற்பட்டி பகுதியில் ராக்கிங் ஸ்டார் யாஷ் தலைமை ரசிகர் மன்றத்தின் 2வது கிளையின் பெயர் பலகை திறப்பு விழா துணை செயல் அதிகாரி விக்ரமாதித்தன் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி முதலிற்பட்டி பகுதியில் ராக்கிங் ஸ்டார் யாஷ் தலைமை ரசிகர் மன்றத்தின் 2வது கிளையின் துவக்க விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மன்றத்தின் துணை செயல் அதிகாரி விக்ரமாதித்தன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மன்றத்தின் செயல் அதிகாரி வருண், தலைவர் அசோக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு ரசிகர் மன்ற பெயர் பலகையை திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் மாணவர்களுக்கு பள்ளி உபகரணங்களும் வழங்கப்பட்டது. மேலும்
நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் முகிலன், பொருளாளர் சுபாஷ், துணைத் தலைவர் சுசீந்திரன், செயலாளர்கள் சங்கர், கணேஷ், மருது மற்றும் அருள், கிஷோர், பிரான்சிஸ், ஆனந்தராஜ் உட்பட நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வசந்த நகரில் ரூபாய் 17 லட்சம் செலவில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் வசந்தம் நகர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று வில்லியனூர் கொம்மின் மூலமாக வசந்த் நகருக்கு ரூபாய் 17 லட்சம் செலவில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக தொகுதியின் செயலாளர் ராமசாமி, மாநில விவசாய அணி தொழிலாளர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், ஆதி திராவிடர் அணி கலியமூர்த்தி, தொகுதியின் இளைஞரணி அமைப்பாளர் மணிகண்டன், துணை செயலாளர் அங்காளன், கிளை செயலாளர் செல்வநாதன் மற்றும் ரமணன், சபரி, திலகர், வேதாச்சலம், ரஃபீக், ராஜா, முகமது, சுப்பிரமணியன், சிலம்பு உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் வன்னியர் குல சத்திரியர்கள் சார்பில் யானை வாகன வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் 16ஆம் ஆண்டு பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு வன்னியர் குல சத்திரியர்கள் சார்பில் 6ஆம் நாள் யானை வாகன திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காலை மஞ்சள் நீர், ஸ்ரீபெருமாள் உள்புறப்பாடு மற்றும் அதனைத் தொடர்ந்து பெருமாளுக்கு விசேஷ திருமஞ்சனமும் நடைபெற்றது. மாலை முக்கிய நிகழ்ச்சியான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் யானை வாகனத்தில் மின் அலங்காரத்தோடு மங்கள வாத்தியம் ஒலிக்க, பஜனை கானத்தோடு வானவிடிக்கை முழங்க திருவிதி உலா புறப்பாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய வன்னியர் மடம் பராமரிப்பு குழு, விழா குழுவினர் மற்றும் தனி அதிகாரி ராமதாஸ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். வல்லவன்பேட் பகுதியில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உசிறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வல்லவன்பேட் பகுதியில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை ரூபாய் 35,40,930 மதிப்பீட்டில் புதுச்சேரி அரசு PADCO மூலமாக நடைபெற்றது. இதில் குடிமைப் பொருள் மற்றும் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் தலைமை தாங்கினார். மேலும் அரசு அதிகாரிகள், பாஜக தொகுதியின் தலைவர் தியாகராஜன், பாஜக கட்சி நிர்வாகிகள், தோழமை கட்சி நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்திய அரசால் அங்கீகாரம் பெற்ற சர்வதேச ஊழல் தடுப்பு மற்றும் மனித உரிமைகள் ஆணையம் சார்பில் பல்துறை சார்ந்த சமூக சேவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச ஊழல் தடுப்பு மற்றும் மனித உரிமைகள் ஆணையம் சார்பில் பல்துறை சார்ந்த சமூக சேவகர்களுக்கு சென்னையில் நேற்று நடைபெற்ற விழாவில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது.
இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற லோக் அதாலத் நீதியரசர் டாக்டர் TN வள்ளிநாயகம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல துறையை சார்ந்த சமூக சேவகர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இவ்விழாவில் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் வெளியூர் மாவட்ட தலைவர் சுப்ராயன் அவர்கள் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றார். இவர் சபரிமலையின் இயற்கை வளத்தை பாதுகாக்க சபரிமலை யாத்திரை சென்ற ஐயப்ப பக்தர்களுக்கு பிளாஸ்டிக் இல்லாத பூஜை பொருட்களை வழங்கி அவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி சேவை செய்தமைக்காக இந்த பட்டத்தை பெற்றார். மேலும் இவ்விழாவில் தலைமை மனித உரிமைகள் ஆணையத்தின் ஐக்கிய அரபு எமிரேட் சேர்ந்த டாக்டர் கேன் எர்லின், ஆணையத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கு மரத்தின் அவசியத்தை உணர்த்தும் விதமாக வினாடி வினா மற்றும் வன மகோத்சவ் 2022 விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி வனத்துறை பூரணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சமூக அமைப்பு இணைந்து புதுச்சேரி மூலகுளம் ஸ்டார் இன்டர்நேஷனல் பள்ளியில் மாணவர்களுக்கு மரத்தின் அவசியத்தை உணர்த்தும் விதமாக வினாடி வினா மற்றும் விழிப்புணர்வு பேரணி மற்றும் வீடு வீடாக மரக்கன்று வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜாய் பிரியா அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் தாளாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் பூர்ணாங்குப்பம் ஆனந்தன் மாணவர்களுக்கு மரத்தின் அவசியத்தை வலியுறுத்தி வினாடி வினா போட்டி நடத்தி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்வில் ஸ்டீஃபன், ராயப்பன், மண்வாசம் இளைஞர் மன்றம் ஆறுமுகம், பூர்ணாங்குப்பம் நவீன் உட்பட மாணவர்கள், ஆசிரியர்கள் பலர் பங்கேற்றனர். ஆரியாங்குப்பம் கொம்யூன் வனவெளி தொகுதிக்குட்பட்ட டோல்கேட் பகுதியில் புதிய நிலப்பட்டா அடையாள அட்டை பெறுவதற்கான விண்ணப்ப படிவம் வழங்கும் நிகழ்ச்சி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. மத்திய அரசின் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் ஸ்வாமித்வா என்கின்ற கிராமங்களின் கணக்கெடுப்பு மற்றும் கிராம பகுதிகளில் மேம்படுத்தப்பட்ட வரைபடம் அமைக்கும் திட்டத்தை அமல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள வீடுகளின் அங்கீகரிக்கப்பட்ட நில பதிவேடு இல்லாத பகுதிகளில் ட்ரோன் மூலம் அளவீடு செய்து பின்னர் இறுதியாக அவர்களுக்கு சொத்து அடையாள அட்டை வழங்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இவ்வாறு அளிக்கப்படும் சொத்து அடையாள அட்டையை பயன்படுத்தி அவர்கள் வங்கி கடன்களை மிக எளிமையாக பெறலாம். மேலும் இந்த திட்டத்தின் மூலமாக சிறந்த துல்லியமான வரைபடம் கிடைப்பதால் அதனை பயன்படுத்தி கிராம பஞ்சாயத்து வளர்ச்சி திட்டத்தை துல்லியமாக திட்டமிடலாம். அதன் அடிப்படையில் புதுச்சேரியின் யூனியன் பிரதேசத்தில் ஸ்வாமித்வா திட்டத்தை செயல்படுத்துவதற்காக புதுச்சேரி அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் மத்திய அரசின் சர்வே ஆஃப் இந்தியா ஆகியவை ட்ரோன் மூலம் நிலத்தை அளவீடு செய்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக ஆரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து எல்லைக்குட்பட்ட வருவாய் கிராமங்களிலும் இதே பணி துவங்குகிறது. இதன் அடிப்படையில் மணவெளி தொகுதி டோல்கேட் பகுதியில் உள்ள இலவச மனைப்பட்டா பெற்றவர்களுக்கான நிலைப்பட்டா அடையாள அட்டை வழங்குவதற்கான விண்ணப்ப படிவத்தினை சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் அவர்கள் தலைமையில் இப்பகுதியில் குடியிருப்பவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தாசில்தார் ரமேஷ், பாஜக கட்சியின் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல், குமரன், ரமேஷ், ஐயனர் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள திரௌபதியம்மன் ஆலயத்தில் தர்மர் பட்டாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. ஆரியாங்குப்பம் கொம்யூன் பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலயத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பிரம்மோற்சவத்தின் இறுதி விழாவாக திரௌபதியம்மன் ஆலயத்தில் தர்மர் பட்டாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். மேலும் இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய அறங்காவலர் குழு தலைவர் எழில் ராஜா, துணைத் தலைவர் ராஜசேகரன், செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி,
பொருளாளர் அமிர்தலிங்கம், உறுப்பினர் சத்தியவினி உள்ளிட்ட விழா குழுவினர் மற்றும் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இல்லைண்ணா வேணாம். மூலநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பாகூர் அருள்மிகு ஸ்ரீ தேவாம்பிகை சமேத ஸ்ரீ மூலநாதர் ஆலய சுபகிருதி வருட பிரம்மோற்சவ விழா கடந்த 4/7/2022 திங்கட்கிழமை அன்று கொடியேற்றத்தோடு தொடங்கி நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையும் தொடங்கிய நிகழ்ச்சியில் சிறப்பு யாகம், மகா பூர்ணாகிதி, மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து மூஞ்சரு, மயில், ரிஷிபம், அதிகார நந்தி வாகனங்களில் திருக்கல்யாண உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து திருக்கல்யாணத்தை காண வந்த பக்தர்கள் சுமார் 2000 பேருக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் மற்றும் அவரது குடும்பத்தினர் அன்னதானம் வழங்கினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். திருக்கல்யாண நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை உபயதாரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் மற்றும் அவரது குடும்பத்தினர், NT பிரதர்ஸ் இளைஞர்கள், ஆலய நிர்வாகிகள், ஆலய அர்ச்சகர்கள், ஊர் பொதுமக்கள் என பலர் சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக திருக்கல்யாண நிகழ்ச்சிக்கு வந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவுக்கு NT பிரதர்ஸ் இளைஞர்கள் சார்பில் பூலோக அம்மன் ஆலயத்திலிருந்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பன்னாட்டு அரிமா சங்கத்தின் லயன்ஸ் கிளப் சார்பில் பாண்டிச்சேரி ஹோஸ்டின் புதிய நிர்வாகிகள் சேவை பணி ஏற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. பன்னாட்டு அரிமா சங்கத்தின் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோஸ்டின் புதிய நிர்வாகிகள் சேவை பணி ஏற்பு விழா கென்னடி நகரில் உள்ள லயன் பில்டிங்கில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு லயன் வரதராஜா தலைமை தாங்க முன்னாள் ஆளுநர் பொன்ராம் பரமகுரு புதிய நிர்வாகிகளை பணியேற்பு செய்து வைத்தனர். மேலும் முன்னாள் மாவட்ட ஆளுநர் சுரேஷ் நீலகண்டன், முன்னாள் ஆளுநர் செல்வகாந்தி ஆகியோர் சேவை திட்டங்கள் குறித்து தொடக்க உரையாற்றினர். தொடர்ந்து முன்னாள் ஆளுநர் ராஜன் புதிய உறுப்பினர்களை இணைக்க மாவட்ட அமைச்சரவை முக்கிய நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தலைவராக குப்பன், செயலாளராக சீனிவாசன், பொருளாளராக ஆரோக்கியதாஸ் ஆகியோரின் சேவை பணி ஏற்பு விழா நடைபெற்றது. தொடர்ந்து தலைவர் குப்பன் ஏற்புரை வழங்க, செயலாளர் சீனிவாசன் வரவேற்புரை ஆற்ற, பொருளாளர் ஆரோக்கியதாஸ் நன்றி உரையாற்றினார். தொடர்ந்து லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவர் சப்தகிரி ரமேஷ்குமார் அவர்கள் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட தலைவர், செயலர், பொருளாளருக்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட தகராறில் மனைவியை பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயன்ற பொழுது மகள் உயிரிழந்த துயரச் சம்பவம். தந்தையை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் நித்யானந்தாவிற்கு சிலை அமைத்து கும்பாபிஷேகம் செய்த நபர் ஆச்சரியத்தோடு பார்த்த பொதுமக்கள். புதுவையில் கொண்டாடப்பட்ட மாவீரன் அழகுமுத்து கோணி 265வது குருபூஜை விழா. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.